அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்திங்க, தமிழ் மக்கள் சிறப்ப சொல்லும் பெருமையான ஆராத்திங்க. எனக்கு மச்ச வயலட் கலர் நோட் கொடுக்குறீங்க. புடிஞ்ச மணிக்கு இருக்க கிரீன் கலர் நோட் கொடுத்தா பரவாயில்ல. ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? அம்மா, இங்க ஒரு சார் வந்து எனக்கு எடுத்துட்டாரு. நீ எங்கடா ஓடுற? ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. என்னன்னா, ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு மொழி இருக்கிறது. அப்பாவினுடைய மொழி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமா இருக்கும். சில நேரத்தில் கொஞ்சம் லிபரலா அப்பா பேசுவார். பானே, ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இந்த அவர் வெளியே போக சொல்லு. அத்தையின் மொழிங்கிறது எப்போதுமே வாஞ்சையா தான் இருக்கும். ஏன் புள்ளைய அடிக்கிற, ஐயா எப்படி இருக்க, மருமகனே மருமகளே அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏய், நகந்தினா கீழே போட்டுரும், புள்ள செத்து போ. அதே மாதிரி இந்த ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது குறும்பு, கேலி, பகடி, கிண்டல் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த மச்சி நிச்சி ரிலேஷன். இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் கணவன் மனைவி, இந்த மனைவிமார்களுடைய தங்கச்சிங்க மச்சனச்சிங்க அந்த பக்கம் இருக்காங்க. அத்தான் சொல்லி என்னன்னு கூப்பிடுங்க நீங்க? ஆமா இல்ல ஜிஜூன். ஜிஜாஜி, அத நான் சுருக்கி ஜிஜூன் கூப்பிடு. ஓ, நீ அப்படி வரியா? இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு கரெக்டா அடிப்பாங்க. சொல்லுமா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஐஷு. கரெக்ட். என்ன இது? உனக்கு அது ஒண்ணுதாமா தெரியுது, அவருக்கு 3 பேர் தெரியுது. அதுல நீங்க கவனிக்கணும். நீ எப்படி ஜீஜூன்னு சொல்லி அது மாதிரி ஐஸ்வர்யாவை ஐஷுங்கிறாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மறக்க முடியல. சொல்லுங்க. எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. என்னடி ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு கை தட்டினா தெரியல. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஜென்ரலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க சார், அவ்வளவுதான். அழுவாங்க. 2 நாள் அமைதியாவே 2 நாள் அமைதியா இருப்பாங்க. அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா. சரி போயிருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி மண்டெல்லாம் குழம்புது. சாமி அதிகமா கும்பிடுவா. இல்ல, அந்த கஷ்டமே என்னாலதான் சார் வந்துச்சு. அதனால அது உண்மை சார். லவ் பண்ண டைம்ல தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு. தெரியப்பட்டு கிட்ட எவ்வளவு வேணா அடி கிட்ட, வேணா மட்டும் சொல்லாத கிட்ட, ப்ளீஸ் கிட்ட. அடுத்தது விரும்பி சாப்பிடுற ஒரு ஐட்டம் ஃபிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபிஷ் சாப்பிடுவா. அவளுக்கு அதை விட தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. அக்காக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உங்களோட பாப்பாவை அக்காக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பிள்ளை விட எனக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் பேபி. அப்புறமா தான் இவர் மூலமா வந்தது தான் என்னோட குழந்தை. வீடு தொடக்கிறேன்னு தொடச்சு சமத்தியா ஒரு அடி வாங்கினான். எங்க வாங்கினான்? குயில் மூஞ்சி. 2 பல்லு அதே ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கினான். இப்ப கேப் போட்டிருக்கா. இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா மாரியாத்தா.